இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கோவக்காய் காரம். கோவக்காயை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லை. ஒரே ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்களே ரொம்ப விரும்பி வாங்குவீங்க கோவக்காய். கோவக்காயை நீள நீளமாக வெட்டிக்கோங்க. இதை விட மெலிசாக வெட்ட முடியும்னா கூட வெட்டிக்கோங்க. வெட்டி வச்ச கோவக்காயை இட்லி பானையில் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சுக்கணும். கோவக்காய் வேகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு காரம் ரெடி பண்ணிடலாம். ஒரு வாணலில் 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மல்லி எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இடிக்கிற கல்லில் போட்டு அதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொடியோட ஒரு பச்சை மிளகாயை 4 கீறி அதோட போட்டுக்கணும். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், நீங்கள் வெறும் காரம் கூட போட்டுக்கலாம். அதோட 1/2 லெமன் ஜூஸ் பிழிஞ்சு அதையும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கணும். அதோட 1 ஸ்பூன் வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை கூட போட்டுக்கலாம். நான் சின்ன துண்டு வெல்லம் போட்டிருக்கேன். அதோட உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லாட்டை, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்க கோவக்காயும் இதில் போட்டு நல்லா வதக்க வேண்டியதாங்க. ஆல்ரெடி நம்ம வேக வச்சதுனால ரொம்ப நேரம் ஒன்றும் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இதை ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு நம்ம காரம் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த காரத்தை இதோட கலந்து அதையும் நல்லா வதக்கணும். அதில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு வதக்கணும். இந்த ஸ்டேஜில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் பொரியல் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது ஆக்சுவலாக ரொம்ப ஸ்பைஸியாக செய்வாங்க. நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக போட்டுக்கூடும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்ச உடனே சாப்பிடாம அந்த பொரியலை கொஞ்சம் நேரம் 1/2 மணி நேரம் விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் அதில் நல்லா ஊறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கோவக்காய் காரம் இது குண்டூர் ஸ்பெஷலுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.